வெல்கம் டு உங்கள் தோழி. இந்த வீடியோவில் அதிரப்பள்ளிக்கு போகிற அழகான பயணத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த அழகான பயணத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்குறது சாலியார் டேம். வானத்துலேருந்து ஆகாய கங்கை இறங்கி வந்துருச்சோன்னு நம்மளை ஆச்சரியப்பட வைக்கிற அழகு. சாலியார் டேம் முடிஞ்ச உடனே கேரளா செக் போஸ்ட் வந்துடுது. அதை தாண்டி நாங்கள் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பயணிக்க ஆரம்பித்தோம். எதிர்த்தாப்பில் வந்தவங்க யானை இருக்குன்னு சொன்னாங்க. நாங்களும் திகிலோடையும் அந்த பயணத்தை தொடர்ந்து யானையை பார்க்கலான்னு நினச்சோம். ஆனால் எங்களோட துரதிர்ஷ்டம் யானையை பார்க்க முடியல. ஆனால் வழிநெடுகளை யானையோட சாணத்தை பார்க்க முடிஞ்சுது. ஒரு பக்கம் கிடுகிடு பள்ளத்தில் கீழே ஓடுற ஆறு, இன்னொரு பக்கம் உயர்வான மலைன்னு அந்த பயணமே ரொம்ப அட்வென்ச்சரஸாக தான் இருந்தது. போகிற வழியில் சின்னதாகவும் பெரியதாகவும் நிறைய காட்டாறு பாலத்துக்களை தாண்ட வேண்டி இருந்தது. அது அதிரப்பள்ளிக்கு போகிற தண்ணின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த சலசலப்பு சத்தம் கேட்கவே அவ்வளவு ரொம்ப அழகாக இருந்தது. காட்டாரோட அழகை ரசித்ததுக்கப்புறம் வாழச்செல்ற கிராமத்தை தாண்டி இந்த அழகான அருவியை பார்த்தோம். இதுக்கு பேர் சர்பாரா வாட்டர் ஃபால்ஸ். பார்க்குறதுக்கு மேலே இருந்து பாலை கொட்டி விட்ட மாதிரி அப்படி ஒரு அழகு. கொஞ்ச நேரம் நின்று அந்த அழகை ரசிச்சுட்டு அடுத்த மெயின் அதிரப்பள்ளிக்கு நாங்கள் கிளம்பினோம். அருவியோட அழகை ரசிச்சுட்டு அங்கேருந்து அதிரப்பள்ளிக்கு கொஞ்ச நேரம் பயணத்துக்கு அப்புறம் நாங்கள் போய் சேர்ந்தோம். மேலே ஏறி நாங்கள் பார்த்தப்ப ஒரு நிமிஷம் எல்லாரும் மூச்சு விட மறந்து அந்த அழகை ரசித்தோம். ஏன்னா ஒரு பக்கம் கூழாங்கல்லுக்கு இடையில் ஓடி வர ஆறு, இன்னொரு பக்கம் 81 மீட்டருக்கு மேலேருந்து விழுகிற அந்த அருவி, ஆர்ப்பரிக்கும் அருவி, அந்த சத்தமும் அந்த பொங்கி வர புகையும் பால் போல எழும்புகிற அந்த வெள்ளமும் அவ்வளவு அழகு. வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அந்த அதிரப்பள்ளியோட அழகை ரொம்ப நேரம் ரசித்து லயிச்சு நின்றுட்டு இருந்தோம். அதிரப்பள்ளியோட அழகை ரசிச்சுட்டு கீழே இறங்கினோம். நாங்கள் போகிறப்ப அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் கொட்டிக்கிட்டு இருந்த சர்பாரா அருவியில் திடீர்னு ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தினால பொங்கி வழிஞ்சிட்டு இருந்தது. அந்த ஆக்ரோஷமான சத்தம் கூட கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். அவ்வளோ ஒரு அழகு. இரவு ரெசார்ட்டில் தங்கிட்டு காலையில் 6:30 மணிக்கு கிளம்பினோம். எதிர்த்து வர வண்டி கூட தெரியாத அளவுக்கு மிஸ்ட்டு மூடி இருந்தது. அதுவும் கூட ஒரு நல்ல த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. சைடில் இருந்த பள்ளத்தாக்கு ஃபுல்லாமே மிஸ்ட்டு மூடி இருந்தது. ரொம்ப அழகான பயணத்துக்கு அப்புறம் நாங்கள் பொள்ளாச்சிக்கு வந்து சேர்ந்தோம். எங்களோட பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.